வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். அகரம் டிஎன்பிசி மூலம் அனைத்து போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட போகிறேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள். அது பார்த்திங்கன்னா டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி, அதாவது அரசியல் அறிவியலை நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத பாருங்கள். நமக்கு சோசியல் சயின்ஸிலேருந்து நமக்கு 60 கொஷின் இருக்குது, அதாவது டெட்டு பேப்பர் 2க்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிடிஎஃப் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. பிடிஎஃப் அதாவது வினா வங்கி வேணுங்கிறவங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 97 89 51 92 66 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிஎஃப் எப்படி வாங்குறதுங்கிற வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி கமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கமெண்டில் அதாவது ஆசிரியர் சரியில்லை, கொஷின் பேப்பர் தரமாக இருக்குது அப்படின்னு நிறைய தவறுகள் ஏற்படும். தவறு ஏற்படாத யாருமே நடத்த முடியாது. நீங்கள் வேணுமென்றால் ஒரு 50 கொஷின் எழுதிட்டு தவறு இல்லாத படிங்க பார்க்கலாம். யாராக இருந்தாலும், அதாவது பிஎட் படிச்சிருந்தாலும் சரி, எம்எட் படிச்சிருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஒவ்வொரு சைக்காலஜினுடைய வாத்தியாருடைய ஆசிரியர் நேமே வாயிலே நுழையலை, என்னால் படிக்கவே முடியல. அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவு தான் நான் போட முடியும். நான் ஒன்றும் புலவர் கிடையாது. ஓகேங்களா? வாங்க வீடியோவுக்கு போவோம். மிஸ் பண்ணாத பாருங்கள். சோசியல் சயின்ஸில் 60க்கு 60 எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் பாருங்கள். கொஷின் நம்பர் 1 அரசியலமைப்பு என்ற கொள்கை, அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு. ஓகேங்களா? அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் தவறானது. அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் தவறானது. அதாவது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சட்டம் தான் தவறானது. ஆன்சர் பி, கவுன்சிலிங் சட்டம் தான் தவறானது. அடுத்து பொறுத்துக. மூணாவது கொஸ்டின் பொறுத்துக பாருங்கள். நீதித்துறை அமைப்பு. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 3, அடுத்தது நீதி பேராண்மைகள். ஓகேங்களா? எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கனடாவில் இருந்து. அப்போ 4, அடுத்தது கூட்டாட்சி முறை எங்கேருந்து எடுத்துறாங்கன்னா, ஓகேங்களா, ஒரு செகண்டு. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு நீதித்துறை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ 3, நீதி பேராண்மை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா கூட்டாட்சி முறை கனடாவிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை மறு ஆய்வு எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. நீதி பேராண்மை அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ 3, 4, 2, 1. அப்போ 3, 4, 1, 2 ஆன்சர். அப்போ பாருங்கள், நீதித்துறை அமைப்பு எங்கேருந்து எடுத்துக்காங்கன்னா இந்திய அரசு சட்டம். நீதி பேராண்மைகள் அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. கூட்டாட்சி முறை கனடாவிலேருந்து எடுக்கப்பட்டது. நீதித்துறை மறு ஆய்வு எங்கேருந்து எடுக்கப்பட்டனா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ ஆன்சர் பாருங்கள், இதுக்கே தவறாக இருக்குது. இதில் ஆன்சரு நம்ம மறுபடியும் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேங்களா? நீதித்துறை அமைப்பு 3, நீதி பேராண்மை 2, கூட்டாட்சி முறை கனடா 4, நீதித்துறை மறு ஆய்வு இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 3, 2, 4, 1. ஓகேங்களா? 3, 2, 4, 1 தான் இதனுடைய ஆன்சர். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் தப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மாற்றி எழுதிக்கோ. 3, 2, 4, 1 ஆன்சர் ஏ. கூட்டாட்சி முறை கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின். கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் உறுப்பினர்களின் தகுதி இழப்பை கூறும் அட்டவணை. 7வது அட்டவணை. ஓகேங்களா? 7வது அட்டவணை 1958 52வது சட்ட திருத்தம். எத்தனாவது சட்ட திருத்தம்? 52வது சட்ட திருத்தம் 1985. இதுதான் கட்சித்தாவல் தடை சட்டம். இப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தம் 1985. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 10வது அட்டவணை 10. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 10வது அட்டவணை
1952 சட்ட திருத்தம். ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். ஃபஸ்ட்டு இது தப்பு, ஓகேங்களா. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். ஆன்சரு ஓகேங்களா. கட்சி தகவல் தடை சட்டம் 10வது அட்டவணையில் இருக்குது. 1985 52வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள், 5வது கீழ்கண்ட கூற்றுகளை கவனி, ஓகேங்களா. அப்போ இந்த ஏ தவறு, டி தான் சரியான ஆன்சர் இதுக்கு. 4வதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்தியா ஒரு குடியரசு ஆட்சி முறை. குடியரசு ஆட்சி முறை. இந்தியாவில் மரபு வழி தலைமைகள் அல்ல, மக்கள் தம் அரசை தாமாகவே தேர்ந்து எடுப்பார்கள், ஓகேங்களா. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஓகேங்களா, பிரேம் பெகரி நரேன் ரைசுடா என்பவர் எழுதப்பட்ட மொழி எந்த மொழினா பிரெஞ்சு மொழி. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஓகேங்களா, பிரேம் பெகரி நரேன் ரைசடா என்பவர் எழுதப்பட்ட மொழி பிரெஞ்சு மொழி. அடுத்து பாருங்கள், பிரிவு 308 323 பற்றி அட்டவணை எந்த அட்டவணை கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம். எது? மாநில அரசாங்கம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், பட்ஜெட் தாக்கலின் பொழுது முதன்முறையாக மத்திய மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கும் அதிகாரம் வழங்கப்பட்ட சட்டம். கேள்வி கேட்கும் அதிகாரம் வழங்கும் சட்டம் விண்டோ மார்லி சட்டம் 1909. 1909. அடுத்து பொறுத்துக, மாகாண பிரதிநிதிகள், ஓகேங்களா, 3. அடுத்தது சுதேசி அரசுகள் நியமன உறுப்பினர்கள், ஓகேங்களா, 2. அடுத்தது பலுகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பலுகிஸ்தான் அப்படிங்கிறது 93. மாகாண முதன்மை ஆணையர்கள் 292. அப்போ வரிசையாக இருக்குது ஆன்சரு 1, 2, 3, 4. ஆன்சர் பி. அடுத்து 11வது கொஸ்டின், கூற்று ஏ. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் 13 அமர்வு 166 நாட்கள் நடைபெற்றது. 166 நாட்கள் நடைபெற்றது. அப்போ இது தப்பு. அடுத்து பாருங்கள், கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. இது சரி. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஆன்சர் சி. அடுத்து 1833ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பட்டய சட்டங்கள் யாருடைய பயன்பாட்டு தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருந்தது? 1833ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பட்டய சட்டம் யாருடைய பயன்பாட்டு தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருந்ததுன்னா மெக்காடோ பிரபு. சர்வதேச அளவில் அமைதியும் பாதுகாப்பையும் மேம்படுத்துதலை கூறும் சட்டப்பிரிப்பு. அதை பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் அமைதியும் பாதுகாப்பையும் மேம்படுத்துதலை கூறும் சட்டப்பிரிவு 51. ஆன்சர் பி, 51. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9 73வது சட்ட திருத்தம் சில அம்சங்களை சேர்ந்தது. இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களையும் உயர்நிலை பஞ்சாயத்து அமைப்புகளையும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அடுத்த 15வது கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஓகேங்களா, அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஹச்சிசி முகர்ஜி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள், அட்லி அறிக்கை எப்போ அப்படின்னா, ஓகேங்களா, 1947 பிப்ரவரி 20. அப்போ 3, 3. அடுத்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் எப்போ அப்படின்னா 1947 ஜூலை 18. அப்போ 4, இந்திய விடுதலை சட்டம் 1946 டிசம்பர் 11. அப்போ ஆன்சர் 1. அடுத்தது
இந்திய வரைவு குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. வரைவு குழு எப்போ தோற்றுவிக்கப்பட்டாங்கன்னா 1941 ஆகஸ்ட் 29. அப்போ ஆன்சர் ஓகேங்களா 2. அப்போ ஆன்சர் 3,4,1,2. அப்போ ஆன்சர் 3,4,1,2. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17. பின்வரும் கூற்றுகளை சரியான விடையை தேர்வு செய். பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய். பெருபாதி வழக்கு 1960 முகப்புரை அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுது. ஒரு பகுதின்னு சொல்லுது. சரி. பிறகு கேசவ பாரதி வழக்கு 1971-73 முகப்புரை அரசியலமைப்பிட ஒரு பகுதி அல்லன்னு சொல்லுது. இது தவறு. அப்போ மேலே இருக்கிறத பெருபாதி வழக்கு முகப்புரை அரசியலமைப்பிட ஒரு பகுதின்னு சொல்கிறது சரி. பி மட்டும் தவறு. அப்போ ஏ சரி, பி தவறு. இந்தியாவை விட்டு வேறு நாடுகளில் வாழும் இந்திய வம்சிகளின் குடியுரிமை பற்றி கூறுவது. குடியுரிமை பற்றி கூறுவது ஆர்டிகல் 9. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் தாதாபாய் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வ.உ.சி. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் தாதாபாய் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வ.உ.சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். பஞ்சசீல கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1954. அப்போ 3, பாண்டுக் மாநாடு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1955. 1, சீனா அணுகுண்டு எப்போ அப்படின்னா 1964. அப்போ 4, இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை எப்போ நடத்தினாங்கன்னா 1974. மறுபடியும் பாருங்கள். பஞ்சசீல கொள்கை 1954. பாண்டுக் மாநாடு 1955. சீனா அணுகுண்டு சோதனை எப்போனா 1964. இந்தியா அணுகுண்டு சோதனை பொக்ரானில் எப்போ நடந்தாங்கன்னா 1974. அப்போ ஆன்சர் 3,1,4,2. ஆன்சர் பி 3,1,4,2. மெக்காலா கல்விக் கொள்கையின்படி ஆங்கில வழி கல்வி அறிமுகம் செய்யப்பட்ட பட்டய சட்டம். ஓகேங்களா? எந்த பட்டய சட்டம்? 1833 பட்டய சட்டம் தான் ஆங்கில கல்வியை அறிமுகம் செய்யப்பட்ட பட்டய சட்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. சரியான கூற்றை தேர்வு செய். பாருங்க. தீண்டாமை ஒழிப்பு 17 கரெக்டா? சரி. அடுத்து 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுவும் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அதுவும் சரி. 1967 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இது தவறு. அப்போ ஆன்சரு ஓகேங்களா? தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 17 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955 சரி. ஏபி சரி, சி மட்டும் தவறு. ஆன்சர் ஏபி சரி, சி மட்டும் தவறு. அப்போ ஆன்சர் டி. அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரைவு வெளியிடப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 1948. இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரித்தவர். இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லையை பிரித்தவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. ஓகேங்களா? மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லையை பிரித்தவர். அதை பிரிக்க குழு யாருன்னு கேட்டாங்கன்னா ரெட்கிளிஃப் தலைமையிலாம் பிரிக்காங்க. அந்த எல்லைக்கு பேர் ரெட்கிளிஃப். அப்போ இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லையை பிரித்தவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு தான் பிரிக்க சொன்னவர். ஒரு குழு ஆரம்பித்து பிரித்தார். எந்த குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்கிளிஃப் அப்படிங்கிற ஒரு குழு. அந்த பேரை அந்த எல்லைக்கு வச்சுட்டாங்க. அப்போ இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை கோட்டுக்கு என்ன பெயர்னு கேட்டால் தான் ரெட்கிளிஃப். இந்தியாவுடைய எல்லை கோட்டுக்கு என்ன பெயர்னு கேட்டால் தான் ரெட்கிளிஃப். அடுத்து 25. பின்வருவனவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது? அணிசேரா இயக்கத்தினுடன் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள். அணிசேரா இயக்கம் என்ற சொல்
வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. சரி சரி. இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகாரங்களை, தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல். தவறு. தற்போது இது 120 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. சரி. இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளது. சரி. அப்போ தவறானது 2 மட்டும். தவறானது சி 2 மட்டும். இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படின்னா ஆர்டிகல் என்னது? பட்டங்களை நீக்கிறதுக்கு பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஓகேங்களா? 17 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். 18 ஓகேங்களா பட்டங்களை ஒழித்தல். ஆர்டிகல் 18 தான் பட்டங்களை ஒழித்தல். ஆர்டிகல் 17 அப்படின்னா 15 பார்த்தீங்கன்னா 14 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். 15 ஓகேங்களா சமம், ஜாதி மத வேறுபாடு கூடாது. 16 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா வேலை வாய்ப்பில் சம உரிமை. 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 பட்டங்களை ஒழித்தல். அப்போ 18 தான் இதுக்கு சரியான ஆன்சர். அப்போ கல்வி சார்ந்த பட்டங்களை ஒழிக்க சொல்லப்படுறது 18 ஆர்டிகல். கூற்றை ஆராய்க. அடிப்படை உரிமைகளை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அரசு நெறிமுறைகளை கோட்பாடு நீதிமன்றத்தில் கட்டாயப்படுத்த முடியாது. ரெண்டுமே சரி. அப்போ இதனால் அடிப்படை உரிமைகளை நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும். சரி. அதே மாதிரி அரசு வழிகாட்டி நெறிமுறை கோட்பாடு நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2மே சரி. 1, 2மே சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்மொழியான வருடங்கள். தமிழ் எப்போ செம்மொழியானது? 2014. ஓகேங்களா? அப்போ 3. அப்போ 2014 தமிழ். அப்போ 3, சமஸ்கிருதம் 2005. 2005. அப்போ 1, அப்போ தெலுங்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு 2008. அப்போ 2. அடுத்து மலையாளம் பார்த்தீங்கன்னா 2013. அப்போ 5, ஒடிசா 2014. அப்போ 4, மறுபடியும் பாருங்கள் செம்மொழி ஓகேங்களா தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. அப்போ ஆன்சர் 3, 1, 2, 5, 4. 3, 1, 2, 5, 4. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 29. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையத்தினால் நிறுத்தி வைக்க முடியும். ஓகேங்களா? அதாவது அடிப்படை உரிமை எப்போ நிறுத்தி வைக்க முடியும்? தேசிய அவசர நிலை பிரகடனம் போது குடியரசுத் தலைவர் ஆணையினால் நிறுத்தி வைக்கப்படும். அப்போ ஆன்சர் அதுக்கு சி. நாடாளுமன்றம் அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. நாடாளுமன்றம் அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. 1963. அடுத்து கூற்றை ஆராய்க. 31. கூற்றை ஆராய்க. முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை. இந்திய அரசியலமைப்பினுடைய முன்னுரை. சரி. அடுத்தது முகப்புரை அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அப்போ முகப்புரை எங்கிருந்து எடுத்திருக்காங்க? அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. சரி. அடுத்து பாருங்க, முகப்புரை என்பது அரசியலமைப்பின் சாராம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. முகப்புரை சுதந்திரம், சமத்துவம், சகோதரம் போன்ற கோட்பாடு பிரிட்டன் அரசியலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிரிட்டன் அரசியலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது தவறு. அதை பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கோட்பாடு ஓகேங்களா பிரிட்டன் அரசிலிருந்து எடுக்கப்பட்டது தவறு. அப்போ ஆன்சர் 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. ஆன்சர் ஏ. பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் எடுத்தது. இந்த வார்த்தை எங்கேருந்து எடுத்திருக்காங்க? பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் எடுத்தது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. உச்ச நீதிமன்ற நீதி ஆணைகள் நீதி பேராண்மை மூலம் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் விதி. அப்போ ஓகேங்களா உச்ச நீதிமன்றம் நீதி பேராண்மை 32. ஆர்டிகல் 32.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. தவறாக தேர்ந்தெடுக்கவும். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். அப்போ இதில் தவறானதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். ஓகேங்களா. உலகிலேயே முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு நியூசிலாந்து, 1892. சரி. உலகிலேயே முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து, 1893. சரி. 1818 ஐக்கிய பேரரசு பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது. அப்போ ஐக்கிய அரபு நாடு 1812 தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அடுத்து பாருங்கள், 1920 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்தது. சரி. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வயது வந்தோர் அனைவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருந்தது. மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர்கள் அனைவரும் ஓட்டுரிமை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். இது தவறு. இப்போ ஆன்சர் டி தான் தவறானது. அடுத்தது 34. மத்திய மாநில உறவுகள் டாக்டர் பி ராஜமன்னார் தலைமையில் கீழ் மூவர் குழு ஏற்பட்ட வருடம் 1969. ராஜமன்னார் குழுவோட மத்திய மாநில உறவுகளை பற்றி அறிய உதவும் தமிழ்நாடு கமிட்டி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1969. அடுத்தது 35வது கொஸ்டின். கூற்றை ஆராய. சிறுபான்மையரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு விதி 29. பாதுகாப்பு விதி 29 பிரிவு. சரி. அடுத்தது சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு 30. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் 1, 2 சரி. ஆன்சர் ஏ 1, 2 சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 36. கொஸ்டின் நம்பர் 36 பாருங்கள். ஜேவிபி குழு 1948. அப்போ 1. அடுத்து பசல் அலி குழு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1953. அப்போ 3. அடுத்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1956. அப்போ 2. கேசவ பாரதி வழக்கு 1973. அப்போ 4. மறுபடியும் பாருங்கள், ஜேவிபி குழு 1948, பசல் அலி குழு 1953, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956, கேசவ பாரதி வழக்கு 1973. அப்போ ஆன்சர் 1, 3, 4. 1, 3, 2, 4. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், முகவுரைக்காக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு. முகவுரைக்காக உச்சநீதிமன்றத்தில் நடைபெறப்பட்ட வழக்கு பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா பெருவாரி வழக்கு 1960 முகப்புரை அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி. கேசவ பாரதி வழக்கு 1973 முகப்புரை அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதின்னு சொல்லியிருக்கு. சரி. எல்ஐசி வழக்கு 1995 முகப்புரை அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதின்னு சொல்லியிருக்கு. அப்போ 3மே சரி. ஆன்சர் டி 1, 2, 3 சரி. அப்போ ஆன்சர் ஓகேங்களா, 3மே சரி. ஆன்சர் டி 1, 2, 3 சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை, தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 30. அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. பின்வரும் கூற்றை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்வு செய். பின்வரும் கூற்றை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்வு செய். அமெரிக்க அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அமெரிக்க அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சரி. பிரிட்டிஷ் அரசியலமைப்பு எழுதப்படாத அரசியலமைப்பு. பிரிட்டிஷினுடைய அரசியலமைப்பு எழுதப்படாத அரசியலமைப்பில் 1 சரி. அப்போ 1, 2மே சரி. ஆன்சர் 1, 2 சரி. அமெரிக்க அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சரி. பிரிட்டிஷ் அரசியலமைப்பு எழுதப்படாத அரசியலமைப்பில் 1 அதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2மே சரி. 1, 2 சரி. பாருங்கள் ஓகேங்களா. ஐஸ்லாந்து பொறுத்துக்க. ஐஸ்லாந்து ஓகேங்களா. ஐஸ்லாந்து அப்படி பார்த்தீங்கன்னா உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம். அப்போ 4. மனித தீவு அடுத்து பாருங்கள், மனித தீவு அப்படிங்கிறது ஓகேங்களா மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. அப்போ 3. அடுத்து பாருங்கள், இங்கிலாந்து மாக்கன கார்ட்டா 2. அமெரிக்க ஐக்கிய நாடு மிக பழமையான மக்களாட்சிகளில் 1. மிக பழமையான மக்களாட்சிகளில் 1. அப்போ 1. மறுபடியும் பாருங்கள்,
ஐஸ்லாந்து அப்படிங்கிறது உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம். மனித தீவு அப்படிங்கிறது மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. இங்கிலாந்து நாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று. அப்போ ஆன்சர் 4,3,2,1. ஆன்சர் சி. 4,3,2,1. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 41. பின்வரும் கூற்றை ஆராய்க. பின்வரும் கூற்றை ஆராய்க. முகவுரை சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிதி. அரசியல் நிதி அப்படின்னு ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்காங்க. சோவியத் ரஷ்யா. சரி. முகப்புரை சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற குறிக்கோள் பிரெஞ்சு அரசியலமைப்பு, அதாவது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்திருக்காங்க. சரி. குடியரசு அமைப்பு பிரெஞ்சு அரசியலமைப்பு. இதுவும் சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. டி ஆன்சரு 1, 2, 3 சரி. பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய். சரியான விடையை தேர்வு செய். பாருங்க, நாடாளுமன்ற மக்களாட்சி அமெரிக்கா கனடான்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்ற மக்களாட்சி அமெரிக்கா கனடான்னு சொல்கிறாங்க. தப்பு. அதிபர் மக்களாட்சி இங்கிலாந்து, இந்தியா இங்கிலாந்துன்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் பாருங்கள், 2மே தவறு. அப்போ 1, 2 2ம் தவறு. அப்போ நாடாளுமன்ற மக்களாட்சிங்கிறது இந்தியாவும் இங்கிலாந்தும், அதிபர் முறை மக்களாட்சிங்கிறது அமெரிக்காவும் கனடாவும் அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி நாம், அதிபருடைய மக்களாட்சி அமெரிக்காவும் கனடாவும் அப்படி இருக்கணும். அப்போ ஆன்சர் இதுக்கு டி. 1, 2மே தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. விதி 40. விதி 40. விதி 40 என்ன சொல்லுது அப்படின்னா கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. விதி 45. விதி 45 என்ன சொல்லுதுன்னா இளைஞரார் பாதுகாப்பு பற்றி சொல்லுது. விதி 50 நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தது. இதுவும் சரி. விதி 51 பன்னாட்டு அமைதியை பற்றி சொல்லுது. அப்போ பாருங்கள், விதி 40 கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 45 இளைஞரார் பாதுகாப்பு பற்றி சொல்லுது. சரி. விதி 50 நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல்னு சொல்லுது. நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கணும்னு சொல்லுது. அதுவும் சரி. விதி 51 பன்னாட்டு அமைப்புன்னு சொல்லுது. சரி. அப்போ வரிசையாக இருக்குது. 1, 2, 3, 4. ஆன்சர் சி. அடுத்து பின்வரும் கூற்றை ஆராய்க. இந்திய குடியுரிமை இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது. இந்திய குடியுரிமை எங்கிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது. சரி. பார்த்தீங்கன்னா குடியுரிமை கிரேக்க மொழி சொல்லான கிரேக்க மொழி சொல்லுங்கிறாங்க. குடியுரிமை என்பது தவறு. 8 முறை திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. இது தப்பு. இது தப்பு. இந்தியாவும் பாகிஸ்தானும் குடிபெயர்தல் ஆர்டிகல் 7 சொல்லுது. அது சரி. அப்போ 1, 3 சரி, 2 தவறு. 1, 3 சரி, 2 தவறு. 1, 3 சரி, 2 தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. அமாண்ட்மெண்ட் என்னும் சொல் பொருளில் பொருந்தாதது. அமாண்ட்மெண்ட் என்னும் சொல்லில் பொருந்தாதது எதுனா செயல்படுத்துதல். செயல்படுத்துதல் தான் பொருந்தாதது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, நீதி பேராண்மை அரசியலமைப்பு, நீதி பேராண்மை பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. தவறு. நீதி பேராண்மை ரைட்டன் அப்படிங்கிறது கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. தவறு. நீதி பேராண்மை அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் என்றவர் யாருன்னா திலகர்னு சொல்லியிருக்காரு. தப்பு. அடுத்தது செயலுறுத்தும் நீதி பேராண்மை மற்றொரு பெயர் கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மைன்னு சொல்கிறாங்க. சரி. பாருங்கள், நீதி பேராண்மை அப்படிங்கிறது பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டது. தப்பு. ஓகேங்களா? இங்கிலாந்துலேருந்து தான் எடுக்கப்பட்டது. நீதி பேரனுடைய சொல்லு ரைட் அப்படிங்கிறது கிரேக்க மொழி சொல்லு கிடையாது, லத்தீன் மொழி சொல்லு. நீதி பேரன்மை அடிப்படை உரிமைகள் என்றவர் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, நீதி பேரன்மை அடிப்படை உரிமைகள் அடிப்படைகளில் ஒன்றுன்னு சொன்னது திலகர் கிடையாது, வேற ஒருத்தர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 4 மட்டும்தான் சரி. அப்போ 1, 2, 3 தவறு, 4 சரி. ஆன்சர் டி. 1, 2, 3 தவறு, ஆன்சர் 4 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 47வது. சரியானதை அல்லாதவை தேர்ந்தெடு. சரியானது அல்லாததை தேர்ந்தெடு. சரியானது அல்லாததை தேர்ந்தெடு. இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. சரி. மாநகராட்சி இந்திய ஆட்சி பணிக்கு அதிகாரி ஒருவர் மேயராக இருப்பார். தப்பு. பேரூராட்சி நிர்வாக அலுவலராக இருப்பார்.
ஓகேங்களா? பேரூராட்சி நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் ஆவார். சரி. 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பு. அப்போ இந்தியாவினுடைய ஓகேங்களா பழமையான உள்ளாட்சி அமைப்பு அல்லது மாநகராட்சி எதுனா சென்னை மாநகராட்சி தான். எப்போ இது பண்ணாங்கன்னா 1688. அப்போ இதில் அல்லாதது சரியானதில் அல்லாதவை எதுனா ஆன்சர் பி மட்டும்தான் தவறு. அடுத்து பாருங்கள் 48வது ஒன்றை ஆறாக. மக்களாட்சியின் பிறப்பிடம் அப்படின்னு கிரேக்கம் சொல்கிறாங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கன்னு சொல்கிறாங்க. சரி. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். சரி. 2007 ஐநா சபை செப்டம்பர் 14 உலக மக்களாட்சி தினமாக ஓகேங்களா அறிவித்துள்ளது. உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. தவறு. ஓகேங்களா? அப்போ ஆன்சரு 1 சரி 2 தவறு. அப்போ ஓகேங்களா உலக மக்களாட்சி தினம் எப்போ அன்னைக்கு? செப்டம்பர் ஓகேங்களா 15 தான் உலக மக்களாட்சி தினம். இங்கே 14 கொடுத்துருக்கு. அப்போ ஆன்சர் 1 மட்டும் சரி 2வது தவறு. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 தான் கரெக்டு. இங்கே 14 கொடுத்துருக்கு. அதனால் இந்த இது ஆன்சர் தவறு. அப்போ 1 சரி 2 தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. இவற்றில் பொருந்தாதது ஊராட்சி ஒன்றியங்கள் 385 சரி. பேரூராட்சி பார்த்தீங்கன்னா 561 சரி. நகராட்சி பார்த்தீங்கன்னா 215 சொல்கிறாங்க, அது தவறு. கிராம ஊராட்சி 12524. அப்போ பொருந்தாதது பார்த்தீங்கன்னா சி தான் பொருந்தாதது. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது? கோயமேடு. தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது? கோயமேட்டில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 51 பாருங்கள். கூற்றை ஆராய்க. முதலில் இந்தியர்கள் அடிப்படை உரிமை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் திலகர். குரல் கொடுத்தவர் யார்? திலகர். தப்பு. அடுத்தது விதி 19 எஃப்பில் விதி 31 சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து 42வது சட்டத்திருத்தம் 1974 ஆண்டு நீக்கப்பட்டது. 1976 ஆண்டு நீக்கப்பட்டது. இதுவும் தப்பு. ஓகேங்களா? சொத்துரிமை எத்தனை விதி 19 இல்லை. ஓகேங்களா? அதனால் ரெண்டுமே தவறு. ஆன்சர் 1 2 ரெண்டுமே தவறு. அடுத்து 52வது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து வரிசை கிராமப்படி குடியரசுத் தலைவர் பெயர்களை அட்டவணைப்படுத்துக. அப்போ குடியரசுத் தலைவரை அட்டவணைப்படுத்த சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ராதாகிருஷ்ணன் சரியா? ஓகே கரெக்டு. அடுத்தது வி கிரி, அதுவும் கரெக்டு. அடுத்தது பக்ருதீன் அலி அகமது, அதுவும் கரெக்டு. ஓகேங்களா? 3 கரெக்டு. 4 நீலம் சஞ்சீவி ரெட்டி, அவரும் கரெக்டு. அடுத்தது KR நாராயணன், அவரும் கரெக்டு. அப்போ வரிசையாக இருக்குது 1 2 3 4 5. ஆன்சர் பி. அடுத்தது இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகளில் எவ்வளவு சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? எத்தனை சதவீதம்னா 60% தொல்லியல் துறை இதுவரை தமிழ்நாட்டில் 60% தமிழ்நாட்டில் தான் கண்டெடுக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 54 ஜம்மு காஷ்மீர். ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீரினுடைய நடனம் எதுனா தும்கால். நடனம் எது? தும்கால். உத்தரப்பிரதேசம் ராசல்லா. உத்தரப்பிரதேசத்தில் நடனம் ராசல்லா. அப்போ 4 கமா. ராஜஸ்தானில் கூமர். அப்போ 3 கமா. ஓகேங்களா? குஜராத்தில் கார்பா தாண்டியா, ரெண்டுமே குஜராத்தில். அப்போ ஆன்சர் பாருங்கள். மறுபடியும் ஜம்மு காஷ்மீரில் தும்கால், உத்தரப்பிரதேசத்தில் ராசல்லா, ராஜஸ்தானில் கூமர், குஜராத்தில் கார்பா. அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 3 கமா 1. ஆன்சர் பி. 2 கமா 4 கமா 3 கமா 1. ஆன்சர் பி. பின்வரும் கூற்றுகளை சரியான விடையை தேர்வு செய்க. உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. அப்போ உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. சரி. அடுத்து பாருங்கள். டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என்ன சொல்லியிருக்கிறாரு?
இதயம் ஆன்மான்னு சொல்லியிருக்கிறாரு. இதுவும் சரி. அதாவது அம்பேத்கர் ஓகேங்களா, அரசியலமைப்பு 32 பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் ஆன்மான்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாருங்க ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு தீர்வு காணும் முறை ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கல் 32, உயர் நீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கல் 226, கீழ் நீதிமன்றத்துக்கு 131, எல்லாமே சரி ஓகேங்களா. ஆன்சர் 1, 2, 3 சரி. 1, 2, 3 சரி. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு நீதி பேரன்மை கேட்குன்னா 32, உயர் நீதிமன்றத்துக்கு 226, கீழ் நீதிமன்றத்துக்கு 131. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74 குறிப்பிடுவது. 74 1 குறிப்பிடுவது. பாருங்க, குடியரசுத் தலைவர் அமைச்சரவை வழங்கும் அறிவுரையை மறு பரிசீலனைப்பு செய்ய அனுமதிக்கலாம். சரி. அடுத்து பாருங்க, ஆனால் அவர் அதன்படி நடந்து கொள்ள கடமைப்பட்டவர் அல்ல. தவறு. அப்போ 1 சரி 2 தவறு. பாருங்க, பெஸ்ட்டு மினிஸ்டர் நாடாளுமன்றம் என அழைக்கப்படுவது. பெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்றம் என அழைக்கப்படுவது இங்கிலாந்து நீதிமன்றத்துக்கு தான் வெஸ்டர் மினிஸ்டர் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 58. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அரசியலமைப்பு பிரிவு 78 பிரதமரின் கடமைகளை கூறுகிறது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 72 பிரதமருடைய கடமைகளை கூறுகிறது. சரி. இவர் தன் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி, நிரல் குறித்து முடிவு செய்கிறார். சரி. அப்போ 2 சரி. ஆன்சர் 2 சரி. பல்வேறு நாடுகளுக்கான தூதர்களை நியமிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் அமைச்சரவை. அதாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளுக்கு தூதர்களை நியமிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் அமைச்சரவை. ஆட்சிக்குழு அமைச்சரவை. ஆன்சர் பி, ஆட்சிக்குழு அமைச்சரவை. அடுத்தது, ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் 3 முறை கூடும் என கூறும் அரசியலமைப்பு சரத்து. ஓகேங்களா, ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் 3 முறை கூடும் என கூறும் அரசியலமைப்பு சரத்து 85. அரசியலமைப்பு சரத்து 85. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 61. பின்வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது? விதி 153 மாநிலங்களின் ஆளுநரை பற்றி சொல்லுது. 156 என்ன சொல்லுது? ஆளுநருடைய பதவிக்காலம் சொல்லுது. 154 ஆளுநருடைய நிர்வாகம் அதிகாரத்தை பற்றி சொல்லுது. 155 ஆளுநர் பதவி நீக்கத்தை பற்றி சொல்லுது. தவறு. அப்போ தவறானது டி தான். நாடாளுமன்றம் இரு அவைகளுக்கும் தனித்தனி செயலாக்கங்கள் இருக்க வேண்டும் என குறிப்பிடும் சரத்து. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் தனித்தனி செயலாக்கங்கள் இருக்க வேண்டும் என குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 98. அடுத்த கொஸ்டின் நம்பர் 63. எவை தவறு? மாநிலங்களின் ஒரு நிரந்தர அவை. சரி. மாநில ஒரு நிரந்தர அவை. சரி. உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டு. சரி. உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டு. சரி. உறுப்பினர் 3 1 பங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுகிறார். ஓகேங்களா? தப்பு. 2 1 பங்கு. 2 1 பங்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுகிறார். இங்கே பாருங்கள், 3 1 கொடுத்துருக்கு, அது தவறு. காலி இடங்கள் புதிய உறுப்பினரால் நிரப்பப்படும். காலி இடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படும். அப்போ அதுவும் சரி. அப்போ 3 மட்டும் தவறு, 1 2 4 சரி. 3 தவறு, 1 2 4 சரி. 3 தவறு, 1 2 4 சரி. அப்போ ஆன்சர் அதுக்கு சி. அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய். மாநிலங்களவையில் 3 2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மை ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுகிறார். சரி. பெருமானம் ஒப்புதல் பெறுகிறார். ஒப்புதல் பெறுதல்ங்கிறது தப்பு. ஒப்புதல் பெறுதல் என்பது தப்பு. ஓகேங்களா? 2வது கொஸ்டின் பாருங்கள். 2 3 2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது. அப்போ 2 மட்டும் சரி, 1 தவறு. 2 மட்டும் சரி, 1 தவறு. இதில் ஆன்சர் 2 மட்டும் சரி.
65வது கொஸ்டின், தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்தில் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. அதை பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்படும் உறுப்பினருடைய எண்ணிக்கை எத்தனை பேர்னா 18 பேர். ஓகேங்களா, 18 பேர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா 33 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்தது 66வது கொஸ்டின் பொறுத்துக்க, சபாநாயகர் பதவி காலம். ரபிராய் பார்த்தீங்கன்னா 1989 91 வரை. மனோகர் ஜோஷி 2002 2004 வரை. சோம்நாத் சட்டர்ஜி என்பவர் 2004 2009 வரை. மீரா குமாரி 2009 2014 வரை. அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் சி 1 2 3 4. சி 1 2 3 4. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 67, நாடாளுமன்ற சட்ட தொடர் பற்றி தவறானது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பற்றி தவறானது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பற்றி தவறானது. பாருங்க, பட்ஜெட் தொடர் எப்போனா பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரை சரி. மழைக்கால தொடர் ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரை சரி. குளிர்கால தொடர் பாருங்க டிசம்பர்லேருந்து பிப்ரவரிங்கிறாங்க. ஓகேங்களா, நவம்பர்லேருந்து டிசம்பர் வரை தான், நவம்பர் டு டிசம்பர் தான் சரியானது ஆன்சர். இப்போ இதில் தவறானது இது சி தான் தவறானது. அடுத்து பாருங்க, தவறானதை கண்டறி. ராஷ்டிரபதி குடியரசுத் தலைவரின் இல்லம் ஆகும். இது மேலும் 2 இடங்களில் உள்ளது. 2 இடங்களில் உள்ளது சரி. பாருங்க, ஹைதராபாத்தில் ரீட் ரெட் கட்டிடம். ஹைதராபாத்தில் ரீட் ரெட் கட்டிடம் அப்படிங்கிறாங்க, தவறு. இவை ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் உள்ளது. ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் உள்ளது சரி. இது நாட்டின் ஒற்றுமையும் கலாச்சாரத்தையும் ஒற்றுமையும் பறைசாற்றுகிறது சரி. அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி மட்டும்தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 69, குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்ற அவைகளில் உரை நிகழ்த்தவும் தகவல் அனுப்பவும் உரிமை உள்ள சரத்து. குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்ற அவைகளிலும் உரை நிகழ்த்தும் தகவல் அனுப்பவும் உரிமை உள்ள சரத்து. ஓகேங்களா, 88 இல்லை 88 இல்லை 86. ஆன்சர் பி 86. ஓகேங்களா, அப்போ குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்ற அவைகளில் உரை நிகழ்த்தும் தகவல் அனுப்பும் உரிமை உள்ள சரத்து 86. ஒருவர் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என கூறும் சரத்து. அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்றத்தில் 2 அவைகளை உறுப்பினராக இருக்கக்கூடாது என கூறக்கூடும் சரத்து 100. அடுத்து பாருங்க, பொறுத்துக. அடுத்து 71வது கொஸ்டின், பொறுத்துக. அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர். ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் எந்தெந்த நாட்டில் இருக்காங்க பாருங்க. இந்தியாவிலேருந்து நம்ம ஜவஹர்லால் நேரு, அணிசேரா இயக்கத்தினுடைய தலைவரே இந்தியாவுக்கு ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்க, யுகோஸ்லேவியாவுக்கு டிட்டோ. எகிப்துக்கு நாச். இந்தோனேசியாவுக்கு சுகர்னோ. கானாவுக்கு குவாமோ நிக்ருமா. அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1 2 3 4 5. ஆன்சர் சி 1 2 3 4 5. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 72, கீழ்கண்ட மாநிலங்களில் அதிகபட்சம் 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றுள்ளது. கீழ்கண்ட மாவட்டங்களில் அதிகபட்சம் 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றுள்ளது. கேரளாவிலையும் பஞ்சாபில் தான். அதாவது எந்த மாநிலம் அதிக முறை குடியரசுத் தலைவர் கேரளா மற்றும் பஞ்சாப். 73, நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் பெறுகிறார். இப்பதவி டேஸ் குடியரசுத் தலைவரை போன்றது. அமெரிக்கா குடியரசுத் தலைவரை போன்றது. 74, உயர்நீதிமன்ற நீதிபதியாய் பணியாற்றும் போது நீதிபதி இதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றும் போது ஓகேங்களா, நீதிபதி இதயத்துல்லா
ஓகேங்களா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஒரே ஒரு வருஷம் 1969. ஓகேங்களா குடியரசுத் தலைவராக இந்த நீதிபதி இதயத்துல்லா இருந்திருக்கிறாரு. எந்த ஆண்டுனா 1969. 75வது கொஸ்டின், மக்களவைக்கு அதிகபட்சம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் தற்சமயம் மக்களவையில் உள்ள உறுப்பினர்கள். ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதிகபட்சம்னா ஓகேங்களா 552 உறுப்பினர்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 545. அப்போ ஆன்சர் அதுக்கு சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 76. கொஸ்டின் நம்பர் 76 பாருங்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சிக்கல்கள் ஆகியன உச்சநீதிமன்றத்தின் எவ்வரையறைக்கும் உட்பட்டது. ஓகேங்களா கணக்கேயுரிய நீதி வரையறை. மிக குறைந்த சபாநாயகராக இருந்தவர். ஓகேங்களா அதாவது குறைஞ்ச நாள் சபாநாயகராக இருந்தவர் யார் அப்படின்னா பலிராம் பகத் அப்படிங்கிறது தான். அவர் தான் குறைந்த நாள் சபாநாயகராக இருந்திருந்தார். மொராஜி தேசாய் துணை பிரதமராக பதவி வகித்த ஆண்டு. எப்போனா 1967, 69. PV நரசிம்மராவ் பிரதமராக பதவி வகித்த ஆண்டு. PV நரசிம்மராவ் பிரதமராக பதவி வகித்த ஆண்டு 1991 96 வரை. 96 வரை. அடுத்து 80வது கொஸ்டின், உச்சநீதிமன்ற தனது பணி அமைப்பின் மீதான முழு கட்டுப்பாட்டுகளையும் கொண்டு உள்ளது என்று எந்த வரையின் கீழ் அப்படின்னு கேட்குறாங்க. இதர நீதி வரையறை. அடுத்த வரைக்கும் நம்பர் 81 அடிப்படை உரிமைகள் பிரிவு. பாருங்க, சமத்துவ உரிமை 14 18 வரை. அப்போ 1, அடுத்து பாருங்க சுதந்திர உரிமை பாருங்க 19 22 வரை. அப்போ 3, சுரண்டலுக்கு எதிரான உரை 23 to 24. அப்போ 5, சமய சார்பு உரிமை 25 28 வரை. அப்போ 4, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29 to 30. அப்போ 2, மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா சமத்துவ உரிமை 14 18 வரை. சுதந்திர உரிமை 19 22 வரை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 to 24 வரை. சமய சார்பு உரிமை 25 28 வரை. கல்வி கலாச்சார உரிமை 29 to 30 வரை. அப்போ ஆன்சர் 1, 3, 5, 4, 2. அப்போ 1, 3, 5, 4, 2. 1, 3, 5, 4, 2. ஆன்சர் சி. அடுத்து குடியரசுத் தலைவர் தங்குமிடம் அலுவலகம் எங்குள்ளது? ஓகேங்களா ராஷ்டிரபதி அப்படிங்கிறது புதுடில்லியில் இருக்குது. ஓகேங்களா சரி. ரீடிங் கட்டிடம் சிம்லாவில் இருக்குது. சரி. ராஷ்டிரபதி நிலையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. சரி. ராஷ்டிரபதி ஸ்தபன் கில்சாரில் இருக்குது. தவறு. அப்போ ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் பி 1, 2 மற்றும் 3 சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 83. மேல்முறையீட்டு அதிகார வரம்பின் கீழ் மேல்முறையீட்டினை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4 வகையாக பிரிக்கலாம். 6 வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 6 வகையாக பிரிக்கலாம். மேல்முறையீட்டு அதிகார வரம்பின் கீழ் மேல்முறையீட்டினை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா 6 முறையாக பிரிக்கலாம். 84. எது எவை சரி? அரசியலமைப்பு பகுதி 5 விதி 124 147 வரை. நீதித்துறை பற்றியது சரி. சரத்து 1, 2, 3 படி உச்சநீதிமன்றம் டெல்லியில் அமைந்துள்ளது. எங்கே அமைந்துள்ளது? டெல்லியில் உள்ளது. சரி. இந்திய உயர்நீதிமன்றம் அதாவது ஜனவரி 26 1950 தொடங்கப்பட்டது. இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28 1950 தொடங்கப்பட்டது. சரி. அப்போ அனைத்தும் சரி தான் இதுக்கு ஆன்சர். 3மே சரி, அனைத்தும் சரி. மக்களவை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர். மக்களவையை
கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா துணை சபாநாயகர். இடிமின்னல் நிலம் என அழைக்கப்படும் நாடு. இடிமின்னல் நிலம் இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு பூட்டான். இடிமின்னல் நிலம் என அழைக்கப்படும் நாடு பூட்டான். அடுத்து பாருங்க, அலின்ஸ் தொடங்கி இந்தியா கூற்று. இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச கூறிய கூட்டமைப்புக்கு பேர் இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் தொடங்கி உள்ளது. சரி, காரணம் பார்த்தீங்கன்னா இது கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையே நாடுகளை கூறிய ஆற்றலுக்கு ஒத்துழைப்பில் ஒன்றிணைக்கதாகும். அப்போ கூற்றும் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 88 பாருங்க, பொறுத்துக்க. பிரான்டிக்ஸ் அப்படின்னா ஓகேங்களா, பிரான்டிக்ஸ் அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம். விசாகப்பட்டினத்தினுடைய ஆடை நகரம். அப்போ 5, தகவல் தொடர்பு இணையத்தனம் ஓகேங்களா, அமெரிக்கா நாடுகள். அப்போ 4, அதாவது தகவல் தொடர்பு இணைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் அமெரிக்க நாடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிங்கன்சன். என்னது ஷிங்கன்சன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஷாங்காய், சீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய். அடுத்தது பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஜப்பான். 2, ஒபேக் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா வியன்னாவில் இருக்குது. ஒபேக் அப்படிங்கிறது வியன்னாவில் இருக்குது. இப்போ ஆன்சர் 5, 4, 3, 2, 1. ஆன்சர் ஏ. அடுத்த பாருங்க, கொஸ்டின் நம்பர் 89. மாநில நிர்வாகம் என்பது எவற்றை உள்ளடக்கியது? பாருங்க, ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை, மாநில தலைமை வழக்கறிஞர்கள். இது 3 தான் மாநில நிர்வாகம் என்பது. அடுத்து பாருங்க, கூற்று 90வது கொஸ்டின். இந்திய பொருளாதார வளர்ச்சியில் ஒபேக் ஆர்வம் காட்டியுள்ளது. சரி. அடுத்தது காரணம், தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாததால் உற்பத்தியில் கவனம் செலுத்தியிருக்கிறது. 2மே சரி, அதாவது கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மத சமதர்ம மதச்சார்பினை முகப்புறையில் சேர்க்கப்பட்டது? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சமதர்ம மதசார்பினை முகப்புறையில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். நீதி புனராய்வு கருத்துரு தேச அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அமெரிக்கா அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. நீதி புனராய்வு கருத்து அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து, முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற நகரம் ஊனா. ஊனா. முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற நகரம் ஊனா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. இந்தியாவில் கேபினட் செயலகம் டேஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் கேபினட் செயலகம் டேஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1950. பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களில் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. மத்திய மாநில சட்டங்களை நடைமுறைப்படுத்த நீதித்துறை அதிகாரமானது பகிரப்பட்டுள்ளது. ஓகேங்களா, பகிரப்பட்டுள்ளது. இது தவறு. ஒற்றையாட்சி முறை இருப்பதால் அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் மட்டுமே உள்ளது. ஓகேங்களா, ஒற்றையாட்சி முறை இருப்பதால் அனைத்து அதிகாரங்களுமே மத்தியிலே உள்ளது. தவறு. மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பு முக்கிய அம்சம். சரி. அடுத்தது, பொதுப்பட்டியல் தொடர்பான சட்டத்தின் மீது முரண்பாடு தோன்றுமானால் மத்திய அரசு மாநில சட்டத்தை மாற்ற முடியாது. இதுவும் தப்பு. அப்போ 1, 2, 4 தவறு. ஆன்சர் டி. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. அடுத்து 97வது கொஸ்டின் நம்பர் 97.
7வது கொஷின், பாராளுமன்றத்தின் கூட்டம் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்டது? சாதாரண மசோதா மட்டும், பண மசோதாவும் அரசியலமைப்பு சட்ட திருத்தமும் வராது. இப்போ பாராளுமன்றத்தின் கூட்டம் சாதாரண மசோதா தான். அப்போ ஆன்சர் ஏ. இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதனை பற்றி விரிவாக்குகிறது? மத்திய மாநில உறவுகள் தான் 11வது பகுதியாக சொல்லுது. அடுத்து 99, கீழ்கண்டவற்றுள் எந்த வழக்கில் இந்தியா உண்மையான கூட்டாட்சி அல்ல என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது? ஓகேங்களா? மேற்கு வங்க அரசு, பி மத்திய அரசு 1963. ஆன்சர் ஏ தான் சொல்லியிருக்கு. அடுத்தது கொஷின் நம்பர் 100 பாருங்கள். பின்வருவனவற்றுள் கூற்றுகளில் எவை சரியானவை பாருங்கள். ஓகேங்களா? ஆளுநர் பதவி காலம் 5 ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஆளுநருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் சரி. ஆளுநருடைய பதவி காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவி இருக்கும் வரை பதவியில் தொடர்கிறார். அப்போ வேற ஒருத்தர் வர வரைக்கும் பதவியை தொடரலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 1, 2 ஆகியவை இரண்டும் சரி. இத்துடன் பார்த்தீங்கன்னா 10th ஓகேங்களா பாலிட்டியிலேருந்து வினா விடை வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.